ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ ராமானுஜ விஜய யாத்திரை மூலமாக பஞ்சபத்ரி, ஜோஷிமட், தேவப்பிரயாக், குருட்சேத்திரம் இந்த இடம்லாம் போய் சேவிச்சுட்டு வந்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பத்ரி யாத்திரை நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் ஆதம்பாக்கம் இங்கே போயிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி யாத்ராதானம் பண்ணி இந்த யாத்திரையை துவங்கினோம். சென்னை, மதுரை, பெங்களூர், நாசிக் இந்த மாதிரி இடத்துலேருந்து ட்ரெயினில் சில யாத்ரிகாஸ் ஃப்ளைட்டில் வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் மீட் பண்ண இடம் நியூ டெல்லி. அங்கிருந்து தான் எங்களுடைய யாத்திரையை துவங்கினோம். நியூ டெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹரித்வார் போனோம். ஏசி பஸ்ஸஸில் போயிட்டு ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இமீடியட்டாகவே பக்கத்துலேயே கங்கா இருந்தது. கங்காவில் போய் ஸ்நானம் எடுத்து அந்த ஆர்த்தி சேவிக்கலான்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். கங்கையில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்நானம் பண்ணோம். ஒரு சில பேர் ஸ்நானம் முடிச்சுட்டு சந்தி பண்ணி சில பேர் தர்ப்பணமும் பண்ணாங்க. அங்கே பண்ணிவிட்டு எல்லாருமே கங்கா ஆர்த்தி சேவிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஹரித்வார் கங்கை கரையில் 2 பக்கமுமே ஆர்த்தி நடந்தது. ஒன்று ராமர் கோவில் பக்கத்துலேயே, இன்னொன்று ஆப்போசிட் சைட். நாங்கள் எல்லோரும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஆர்த்தி தான் சேவித்தோம். எல்லோரும் அங்கே உட்காந்துருந்தோம். 2 பக்கமும் அழகான அந்த ராம் ஜூலா, ஜானகி ஜூலா அப்படின்ட்டு 2 பிரிட்ஜ். அந்த 2 பிரிட்ஜுக்கு நடுவில் தான் இந்த ஆர்த்தி நடந்தது. கங்கை ஆர்த்தி அரௌண்ட் 1 hour நடந்தது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருந்து அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆர்த்தி முடிஞ்சிட்டு நேராக ஹோட்டல் போனோம். அங்கே சீக்கிரமாக டின்னரை முடித்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரமாகவே நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் தேவப்பிரயாக் அப்படின்ற திவ்ய தேசத்துக்கு போனோம். இந்த ஊர் பெரியாழ்வார் கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்ட்டு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பிரயாகை அப்படின்னா நதிகள் கூடும் இடம். இங்கே பாகீரதி மற்றும் அலக்நந்தா அப்படின்ட்டு 2 நதிகள் இணைஞ்சு கங்கா அப்படின்ற பெயரில் ஓடுறது. பச்சை வர்ணத்தில் வர இந்த நதி பெயர் பாகீரதி. இந்த நதி கங்கோத்ரி என்னும் இடத்துலேருந்து வருது. இந்த சைடு கொஞ்சம் கலங்களாக இருக்கு இல்லையா, இந்த நதி அலக்நந்தா அப்படின்ற நதி பெயர். இது அலகாபுரி அப்படின்ற ஊர்லேருந்து வருது. சரி, இப்போது இந்த க்ஷேத்திரத்தை பற்றி பெரியாழ்வார் பாடின 4ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி இதுலேருந்து ஒரு பாசுரத்தை சேவிக்கலாம். இந்த இடம்தான் ராமர் பீடம். இலங்கையிலேருந்து திரும்பி வரச்சு ராமர் இந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணதாக ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு புருஷோத்தமன் பெருமாள் கையில் வில்லு அம்பு வச்சு ராமர் போலேயே காட்சியளிப்பார். தேவப்பிரயாகை புருஷோத்தம பெருமாளை விட்டு போக எங்களுக்கு மனசே வரல. இருந்தாலும் நாங்கள் எங்களோட யாத்திரையை கண்டினியூ பண்ணிவிட்டு பத்ரி விஷாலை சேவிக்கணுன்ற ஒரு ஆசை. நீண்ட பிரயாணம்.
போகிற வழியில் ஜோஷி மட்டும் சேவிச்சுட்டு போகலான்றது இனிஷியல் பிளான். பட் டிராஃபிக் அதெல்லாம் இருந்ததுனால நாங்கள் டைரெக்டாக பத்ரி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி நைட்டே பத்ரி ரீச் ஆகிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஹோல் டே பத்ரி விஷால் பெருமாளை சேவிக்கிறது தான் எங்களுடைய பிளானு. மார்னிங் எழுந்தவொன்னே அந்த சன்ரைஸில் கோல்டன் கலர் மவுண்டைன் ரொம்ப அழகாக இருந்தது. நல நாராயண மவுண்டனுக்கு நடுவில் நீலகண்ட மலை அப்படின்ட்டு அந்த மலையுடைய பெயர். நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவில் இந்த பத்ரி கோவில் அமைஞ்சிருந்தது. இங்கே தப்தகுண்ட் அப்படின்ட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அந்த இடத்துல இருந்தது. அங்கே தான் எல்லோரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளை சேவிக்க போனோம். இங்கே இருக்கிற பெருமாள் இளந்த மரம் அது கீழே உட்காந்துட்டுருப்பார், அமர்ந்துட்டுருக்கிற திருக்கோலத்தில் இருப்பார். பெரியாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இப்போது பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெரிய திருமொழியிலேருந்து ஒரு பாசுரத்தை நம்ம கேட்கலாம். பெரிய திருமொழி சிறிய திருமடல் புஸ்தகம் எல்லா யாத்ரிகாஸுக்கும் கொடுத்துருந்தோம். பிரகாரத்திலேயே உட்காந்து சேவிக்கிற பாக்கியம் அவளுக்கெல்லாம் கிடச்சிது. பத்ரி நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாரும் ரூமுக்கு போனோம். அங்கே எங்கள் பரிசாரகர் அலங்கார தளிகை பண்ணி வச்சுருந்தார். அன்னைக்கு வடபாயசத்தோட தளிகை. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் மானான்றது ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் தான் இந்தியாவில் கடைசி மேலே இருக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் தான் வியாசர் மகாபாரதத்தை எழுதினார். அந்த இடத்த வியாச குஃபா அப்படின்ட்டு சொல்லுவா, இல்லாட்டி கண்பத் குஃபா அப்படின்ட்டு சொல்லுவா. வியாசர் மகாபாரதத்தை எழுதுறச்சே இந்த சரஸ்வதி நதியோட ஓசை அவருக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதனால் அந்த நதியை பூமிக்கு அடியில் ஓடும்படி ஒரு சாபம் கொடுத்துருவார். இந்த நதி இந்த இடத்துல பூமிக்கு அடியில் போகி ஒரு 1200 கிலோமீட்டர் தள்ளி அலகாபாத் அந்த இடத்துல திருவேணி சங்கம் அந்த இடத்துல திருப்பியும் பூமிக்கு மேலே சரஸ்வதி நதி வரும். பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோட இறுதி கட்டத்தில் சொர்க்கத்தை நோக்கி போன பாதை இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இங்கே 2 மலைக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது. அதை தாண்டறதுக்கு திரௌபதியால் ரொம்ப சிரமப்பட்டா. அந்த பாலத்தை இணைக்கிறபடி பீமசேனன் அங்கே ஒரு பெரிய பாறையை போட்டு அந்த பாலத்தை இணைச்சார். அதனால் இந்த இடம் பேர் பீம்புல் அப்படின்ட்டு கூப்பிட்றா. இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் இருக்கிற பார்டர் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் பத்ரி நாராயணனை சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லா யாத்ரிகாவும் போய் சேவிச்சுட்டு வந்தா. அடுத்த நாள் காலையில் ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்ட பஞ்ச பத்ரியில் பத்ரி நாராயணனை சேவிச்சுட்டு மீதம் இருக்கிற 4 பத்ரி, யோக பத்ரி, பவிஷ்ய பத்ரி, விருத்த பத்ரி, ஆதி பத்ரி இவற்றோட ஜோஷி மட்டியும் சேவிக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்.
யோகபத்ரி, யோக்தாம் பத்ரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பத்ரி பாண்டுகேசவர் அப்படின்ற ஊர் கிராமத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கோவிந்த் காட் அந்த ஊர்லேருந்து ஹனுமான் சட்டி போகிற வழியில் அங்கிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பத்ரி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் பஞ்ச பாண்டவர்களோட திருத்தகப்பனார் பாண்டு பிறந்து வாழ்ந்ததா சரித்திரம் சொல்கிறது. இந்த கோவிலில் பனிகாலத்தில் பத்ரி நாராயண பெருமாள் நட சாத்தியிருக்கிறச்சே பெருமாள் உற்சவமூர்த்தியை இங்கே ஏழை பண்ணிட்டு டெய்லி ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. மூன்றாவதாக நாங்கள் சேவித்த பெருமாள் பவிஷ்ய பத்ரி. ஒரு 20-22 கிலோமீட்டர் குறுகிய பாதை, ஜீப் மட்டுமே செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையில் போயிட்டு மலை மேலே ஒரு 3/4 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கடினமான பாதை. மலை மேலே போன உடனே ரம்யமான இயற்கை சூழ்ந்த இடம், சின்ன கோவில், அழகான மூர்த்தி. இந்த மூர்த்தியை பற்றி இந்த கோவில் பட்டர் இப்போ சொல்கிறார். आपके साथ परसों आए थे ना, वो भी 2 दिन बाद से लगातार आ रहे हैं. उन्होंने भी इस शिला पे परिवर्तन देखा है. ये शिला अपने आप मेरे देखे देखे इस शिला पे, दादा की कहानी में इस शिला पे माला नहीं जाती थी, हमारे देखे देखे. இந்த பவிஷ்ய பத்ரி மலை ஏறறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அந்த இயற்கை சூழ்நிலை, அதோட இந்த பெருமாளை சேவிச்ச ஒரு சந்தோஷம், அந்த பட்டர் நிதானமாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே அந்த யாத்ரிகாஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. யாத்ரிகா இந்த பவிஷ்ய பத்ரி சேவிச்ச அனுபவத்தை சொல்கிறா, நம்ம கேட்கலாம் வாங்க. முதல்ல நாங்கள் இந்த பத்ரி சேவிப்போம்னு நினைக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு இது பத்ரி இவ்வளோ விசேஷமானதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ படிச்சிருக்கேன், எல்லாமே படிக்கிறேனே தவிர பாசுரங்கள்லாம் இவ்வளவு முக்கியத்துவங்கிறது தெரியாம தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் வந்தவுடனே தான் தெரியுது இவ்வளவு கடினமான ஒரு டிராவல்ல நாங்கள் பெருமாளை சேவிச்சிருக்கோம். அதை விட அந்த டீம் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணா. கரெக்டான டயத்துக்கு காஃபி, அப்புறம் அந்தந்த டயத்துக்கு மெசேஜ் கரெக்டாக போட்டுருவார். அதனால எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்தது. அப்புறம் அந்த பவிஷ்ய பத்ரிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான இடம். ஆனால் என்னை கையை பிடிச்சி மேலே வரைக்கும் அவர் தான் என்னை கூட்டின்னு போனார். உண்மையிலேயே நான் ரொம்ப கண் கலங்கிட்டேன். அதை நேரில் பார்த்தவாளுக்கு தெரியும் நான் என்ன ஃபீலிங்கில் இருந்தேங்கிறது. அதனால இந்த டீம் ஃபுட்டும் சரி, எல்லாமே சரி, அவ நன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தா. சில பேர் எங்களோட அபிப்பிராயம் அதான், எங்களுக்கு எல்லாமே வசதியா இருந்தது. அதனால நாங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப என்ஜாயபிளா இந்த ட்ரிப் இருந்தது எங்களுக்கு. தேங்க்யூ. பவிஷ்ய பத்ரி சேவிச்சுட்டு நாங்கள் கீழே வரத்துக்குள்ள தலிகை பண்ணுறவா கதம்பமும் துத்தியோனமும் பண்ணி வச்சிருந்தா. சுட சுட இருந்தது. நாங்கள் அதை அமுது செஞ்சுட்டு பக்கத்துலேயே ஒரு நீரோடை, அங்கே கைகாலெலாம் அலம்பிட்டு நாங்கள் விருத்த பத்ரியை நோக்கி பிரயாணத்தை துவங்கிட்டோம். பவிஷ்ய பத்ரியிலேருந்து விருத்த பத்ரிக்கு ஒரு சுமார் 3 மணி நேரம் பிரயாணம். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருந்தது. ஒரு பஸ்ஸு டிராஃபிக் ஜாமில் மாட்டிது. இன்னொரு பஸ் யாத்ரிகா விருத்த பத்ரிக்கு சகசநாமம் சேவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மற்றொரு பஸ்ஸும் எங்களோட ஜாயின் பண்ணாங்க. அந்த விருத்த பத்ரிக்கு போகிற பாதையே ரொம்ப குறுகலாக ஒரு கிராமத்துக்குள்ளே போகும். ரொம்ப அழகான இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும். விருத்த பத்ரி சேவிச்சுட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டோம். சீக்கிரமாகவே அன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் வெடிகாலையில் எழுந்து போகிற வழியிலேயே டிஃபன், காஃபி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜோஷிமட் மற்றும் ஆதிபத்ரி சேவிக்க போயிட்டோம். ஜோஷிமட் இந்த திவ்ய தேசம் புஜங்க சயனர் பரமபுருஷர் என்ற திருநாமத்தோட பெருமாள் இருக்கா. ஆனால் இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கு சேவை சாதிக்கிறா. இந்த நரசிம்ம பெருமாளுக்கு கைகள் குறுகிக்கிட்டே வருது அப்படின்ற சொல்கிறா. அந்த கை என்னைக்கு
கீழே விழறதோ அன்னைக்கு நரன் மலை மற்றும் நாராயண மலை ரெண்டும் சேர்ந்து பத்ரிநாத் அந்த திவ்யதேசம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பெருமாள் திருமங்கையாழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள். கடைசியாக நாங்கள் வந்து சேவித்த பெருமாள் ஆதி பத்ரி. இந்த இடத்துல பத்ரிநாத பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். ஆதி பத்ரி இவர்தான் முதல்ல ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்ட பெருமாள். தேவப்பிரயாகை, பஞ்சபத்ரி, ஜோஷிமட் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து குருட்சேத்திரத்தை நோக்கி போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அலங்கார தளிகை வடை பாயசத்தோட அன்னைக்கு விருந்து சாப்பாடு. பத்ரியில் 3 நாட்கள் 2 இரவு எப்படி போச்சுன்றது தெரியல. பஞ்சபத்ரியும் நல்லா சேவிச்சுட்டு நாங்கள் எங்கள் பிரயாணத்தை குருட்சேத்திரத்தை நோக்கி சென்றோம். யாத்திரையோட இறுதி கட்டம் குருட்சேத்திரம். அங்கே யுத்தம் நடந்த இடம் பார்த்தோம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கொடுத்ததை சேவித்தோம். அதே மாதிரி பீஷ்மரோட அம்பு படுக்கை இருந்த இடத்துல சகஸ்ரநாமம் சேவித்தோம். குருட்சேத்திரத்தில் இஸ்கான் கோவில், திருப்பதி தேவஸ்தான கோவில், ஜெகநாத பெருமாள் இவாளெல்லாம் சேவிச்சுட்டு மியூசியமில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பகவத்கீதையெல்லாம் கேட்டு எங்கள் யாத்திரையை முடிச்சுட்டோம். யாத்ரா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா கவனிச்சுண்டா. எதனா மோர் கேட்டா கொடுத்தா இது பண்ணி. அண்ட் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. நல்லா எங்கெங்கே ஆக்ஷன் போனோம் என்னங்கிறதையும் இது பண்ணா. அண்ட் ஆல் ஹோட்டல் ஸ்டேஸ் வர் சூப்பர். எல்லாமே கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா யாத்ரிகாஸ்க்கும் கேட்குறேன், நீங்கள் யூ கேன் கோ ஃபார் திஸ். கண்டிப்பாக மாமி. அதே மாதிரி வயசானவா இந்த பத்ரி யாத்திரைக்கு என்னென்ன ப்ரிப்பேர்டாக இருக்கணும் என்ன அதை மாத்திரம் சொல்லுங்கள் நீங்கள். அதான் என்னன்னா வரும்போது இப்போ இந்த ட்ரிப்பு வந்து லாங் ட்ரிப்பு தான். ஏன்னா பத்ரி ட்ரிப்புங்கிறது we will be on the road most of the time. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ. ஏன்னா இது வந்து சாப்பாடு சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிஸ்கெட்டோ இல்லை பழமோ இல்லை எதனா வச்சுக்க முடியும் அப்படின்னா உங்களால் சாப்பிட முடியும்னா, சுகர் பேஷண்ட்ஸு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னாக்கா அவள்லாம் கொஞ்சம் கையில் எதனா சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ தட் கொஞ்சம் வயருக்கு கொஞ்சம் அடங்கும். சரி மேம், தேங்க்யூ ஸோ மச். பஞ்சபத்ரி யாத்ரா பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆக்சுவலாக பத்ரி நான் ஏற்கனவே சேவிச்சிருக்கேன். ஆனால் பஞ்சபத்ரி சேவிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு தடவை வந்து போன மாதம் வந்து பார்க்க முடியாமல் திருப்பி இந்த மாதம் வந்திருக்கோம். வந்ததில் என்னால் பஞ்சபத்ரியும் சேவிக்க முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பி நான். அதுவும் எஸ்பெஷலி அந்த பவிஷ்ய பத்ரி ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப செரீனா ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம்.
ஒர்த் கம்மிங் அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ராமானுஜ விஜய் யாத்ரா வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க. மெயினா கஸ்டமர்ஸ் தன்மையா பேசுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ரூம்ஸுமே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் வந்த அன்னிலேருந்து கடைசி கிளம்புற அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எல்லா ரூம்ஸும் நல்ல ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் எங்களை பெருமாளை பொறுமையாக சேவிக்க வச்சு, எங்கே என்ன பாசுரம் சேவிக்கணுமோ அதை சேவிக்க வச்சு, சகசரநாமம் சொல்லணுமோ அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து, கவலைப்படாதீங்க பொறுமையா வாங்க, ஒன்றும் என்ன செய்யணுமோ பண்ணிட்டு வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்கம்பாங்க. இவங்க தான் பொறுமையா பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் கன்சிடரேஷன் நல்லா கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கீழே கொடுக்கறது, ரூம்ஸ் கொடுக்கறது, அவங்கள பத்திரமா தானே குட்டக்கா இருந்து கூட்டின்னு போறது. அதே மாதிரி இமீடியட்டா ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது வேணுமா, இமீடியட்டா கேட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் வேற எந்த யாத்திரை சார் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2010 நான் வந்து டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி வந்து கிட்டக்க வந்து அப்பப்போ வந்து ஃபீட்பேக் கேட்டது வந்து யாருமே இல்லை. ஏதாவது அவங்க மேல தப்பு இருந்தா கூட பாஞ்சிருவாங்க, உடனே சண்டை போட்டு as if நம்ம ஏதோ பண்ண மாதிரி. ஆனா இவங்க அதெல்லாம் இல்ல, தப்பே அவங்க மேல இல்லன்னா கூட பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. How are you? எப்படி இருந்தது ரூம் ஸ்டே? எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. சரி. எல்லாம். பட் இந்த லாங் டைம் வந்து பஸ்ல போச்சே, நடுவுல ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ஓவரால் வெரி குட். இன்னைக்கு ஈவினிங் வந்து காஃபி சுண்டலோட அண்ட் தட்டையாது முறுக்காது அந்த மாதிரி. We also understand. லாங் ஜர்னில நடுவுல கொடுக்க முடியாது, பண்ண முடியாதுன்றது. சோ ஹேண்டியா கையில வச்சுக்கோங்க ஏதாவது கொடுக்கறதுக்கு. ஷூர். டன் மாமி. தேங்க் யூ. ஹலோ, நாங்க இந்த பத்ரிநாத் வருவோம்னே நினைக்கல. இந்த ட்ரிப் நான் யூடியூப்ல பார்த்தேன், இவரோட பேரை கேட்டு வாங்கோ மாமி நாங்க அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாட்டு சொன்னேன். அவ எங்களுக்கு ஏர் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தா. அவ வசதி பண்ணி கொடுத்தான்னா அதை விட இவ பெரிய வசதியா பண்ணி கொடுத்தா. நல்லா கூட்டிட்டு போய் பொறுமையா பதிலெல்லாம் சொல்லி கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல ஆன்சர் பண்ணி, எதுக்குமே கோவப்படல. சாப்பாடோ தங்குற இடமோ எல்லாமே நல்ல சூப்பரா இருந்தது. பெருமாள் தரிசனம் அதை விட நல்லா இருந்தது. நாங்க எதை நினைச்சு வந்தோமோ அது நல்லபடியா நடந்தது. ஆனா நாங்க பத்ரி ட்ரிப் இவ்வளவு சூப்பரா நடக்கும்னு நாங்க நினைக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்.